வணக்கம் நேர்களே. 10ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேசராசி நேர்களே, உங்களின் தனித்தன்மை வெளிப்படும். தொழில் ரீதியில் மாற்றங்கள் உண்டு. செல்வாக்கு அதிகரிக்கும். தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள். இடபராசி நேர்களே, தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். தொழில் ரீதியில் மாற்றங்கள் உண்டு. தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும். பொருளாதார ரீதியில் நன்மைகள் கிட்டும். மிதுன ராசி நேர்களே, உங்களின் தனித்திறமை வெளிப்படும். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள். பிரிந்த உறவுகள் ஒன்று செல்வதற்கான சூழல் தென்படுகிறது. திடீர் பிரயாணங்களால் நன்மை உண்டு. கடகராசி நேர்களே, திடீர் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. சட்ட சிக்கல்களிலிருந்து விடுபடுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலாம். புதிய முயற்சிகள் வெற்றி தரும். சிம்ம ராசி நேர்களே, குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். மதிப்பு மரியாதை உயரும். தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள். தன்னம்பிக்கையுடன் செயலாற்றக்கூடிய சூழல் தென்படுகிறது. கன்னிராசி நேர்களே, அவதானம் தேவை. வீண் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் தென்படுகிறது. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு சிரமப்படுவீர்கள். எல்லா விடயத்திலும் அவதானத்துடன் செயலாற்றுங்கள். துலா ராசி நேர்களே, திடீர் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. தொழில் ரீதியில் மாற்றங்கள் உண்டு. பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழல் தென்படும். குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும். விருச்சிக ராசி நேர்களே, எதிர்பாராத நன்மைகள் கிட்டக்கூடிய நல்ல நாள். வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள். தொழில் ரீதியில் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. தனுசு ராசி நேர்களே, மனமகிழ்ச்சி கிட்டக்கூடிய நல்ல நாள். நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை வந்தடையும். நீண்ட கால ஆசை நிறைவேறும். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலாம். மகர ராசி நேர்களே, மனமகிழ்ச்சி கிட்டக்கூடிய நல்ல நாள். வெற்றி தரக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகிறது. தடைகள் விலகும். பொறுப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் பிரிந்த உறவுகள் ஒன்று செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும். கும்பராசி நேர்களே, அவதானத்துடன் செயலாற்றுங்கள். அவசர முடிவுகள் வேண்டாம். மனசோர்வுக்கான சூழல் தென்படுகிறது. இறை வழிபாடு அவசியம். மீனராசி நேர்களே, எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை. பிறரை நம்பி ஒப்படைக்கும் காரியங்கள் வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். மறதியால் பொருள் இழப்புகளுக்கான சூழல் தென்படுகிறது. அவதானம் தேவை.